உளவுத்துறை தந்த ரிப்போர்ட். பீதியில் உறைந்த முதல்வர் அவசரமாக ஆலோசனை செய்தார். உளவுத்துறை அப்படி என்ன ரிப்போர்ட்டை தந்தது? முதல்வர் ஏன் ஆலோசனையில் ஈடுபட்டார்? இந்த விஷயங்களை கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. எல்லாரும் துணை பொதுச் செயலாளர், அது என்ன துணை திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது ஐநா சபை தலைவர் பதவியா? அதுல நீங்க நீக்கினா என்ன வச்சிருந்தா எவ்வளவு ஒரு கேவலமான காரியத்தை உங்க மந்திரி பண்ணிருக்காரு. நீங்க இமிடியேட்டா மந்திரி பதவியில இருந்து அவரை தூக்கி அடிச்சிருக்கணும், கட்சியில இருந்து 1 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். இல்லனா இந்த அரசின் மீதான நம்பிக்கை சிதையும். இவ்வளவு அட்டுழியங்களை நீங்க பண்ணும்போது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தா என்ன தப்புன்ற விமர்சனமும் வாதமும். இந்த வீடியோவில் பேசக்கூடிய நபர் பத்திரிகையாளரும் மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருமான மணி அவர்கள். முதல்ல இந்த வீடியோவை நமக்கு தந்த யூடியூப் சேனலுக்கு நன்றியை சொல்லிவிடலாமப்பா. ஏன்னா பல பாயிண்ட்டுகளை இந்த யூடியூப் சேனலானது மணி அவர்களை வைத்து பொதுமக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இப்போ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்தாலும் சரி, திமுகவுடைய ஐடி விங்ஸாக இருந்தாலும் சரி, தமிழக மக்கள் மத்தியில் எதை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்றத மணி அவர்கள் தோலுரித்து காட்டி இருக்கின்றார். அவர் அந்த யூடியூப் சேனலுக்கு தந்த பேட்டியினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் திமுகவுடைய சோசியல் மீடியாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா பொதுச் செயலாளர் வட்டம் நம்ம பொன்முடி அவர்களை அழைக்கட்டும். ஏன் இப்படி பேசுன, இதனுடைய பின்புலம் என்னையா, என்ன காரணத்துக்காக பேசுன அப்படின்னு விசாரித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று காத்தில்லாம அவசரமாக முதல்வரே பார்த்தீங்கன்னா பதவியை பறித்திருக்கின்றார். இதிலிருந்து முதல்வருக்கு பெண்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையும் இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையும் வெளிப்படுகிறது. அதுலேயும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி எவ்வளோ பெரிய பதவி. அதுலேயும் பொன்முடி அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் திமுகவில் பணியாற்றி இருக்கின்றார், எத்தனை முறை அமைச்சராக இருந்திருக்கின்றார், எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். ஸோ ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வலது கரம். அப்படி இருந்தாலும் பெண்களை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் அவர் தவறாக பேசினது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் ஒரு பெரிய முடிவெடுக்கிறார். கனத்த இதயத்துடன் பெண்களுக்கு ஒரு இழுக்கு என்றால் அவ்வளவுதான். பதவியாவது மண்ணாங்கட்டியாவது தெரிஞ்சவனாவது சொந்தக்காரனாவது கட்சிக்கு நீண்ட நாள் உழைச்சவனாவது எவனா இருந்தாலும் சரி பிடுங்கி எடுத்துடுவோம் பதவியை அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசம் காட்டியிருக்கின்றார். பொதுச் செயலாளர் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணல, சரியான தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டனை பெரிய தண்டனை என்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. ஆனால் பொன்முடி அவர்கள் பேசினதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுலேயும் பொன்முடி அவர்கள் எந்த மேடையில் பேசினார்? பெரியார் திராவிட கழகத்தினுடைய மேடையில் பேசுகிறாரு. அப்போது பெரியார் திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய கி வீரமணி அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்தாரா அப்படின்னு கேட்கின்றார். ஏன்னா 24 மணி நேரம் பெண்ணுரிமையை பற்றி பேசக்கூடியது திராவிட கழகம், பல புரட்சிகளை பற்றி பேசக்கூடியது திராவிட கழகம். ஆனால் அவர் மேடையில் இருந்துக்கிட்டு பொன்முடி அவர்கள் இப்படி பேசியிருக்கின்றாரு. யாரையும் பொது வழியில் இப்படி விமர்சிக்கலாமா? இதுவே அதிமுக மற்றும் பாஜக இருக்கக்கூடியவங்க பேசிட்டாங்கன்னா இவங்க சும்மா விட்டுருவாங்களா? குறைந்தபட்சம் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கணுமா இல்லையா? கி வீரமணி அவர்கள் பதிவு செய்தாரா? எங்களுடைய மேடையை கொள்கைக்காக பயன்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் பல பேரை கொச்சைப்படுத்துவதற்காக பொன்முடி அவர்கள் பேசியிருக்கின்றார். இதை அனுமதிக்க முடியாது. பெண்களுக்கு வாக்குரிமை முதலாக கொடுத்தது இந்த திராவிட மண்ணில் தான். பெண்களுக்கு சொத்துரிமை முதலாக கொடுத்தது கலைஞர் அவர்கள் தான். அந்த பாரம்பரியத்தின் வழி வந்த பொன்முடி அவர்கள் பேசுனதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால பொன்முடி அவர்களுடைய பதவியை பறித்தே ஆக வேண்டும். அவர் அமைச்சராக இருக்கக்கூடாது. கட்சியிலிருந்து ஓராண்டு காலம் அவரை நீக்கணும். இது நாம பொன்முடிக்கு தருகின்ற தண்டனை கிடையாது. பெண்களை நாம எப்படி மதிக்கிறோம், பிற மதத்தை எப்படி சமமா பார்க்கிறோம் அப்படின்னு மக்களுக்கு உணர்த்துவது. அதனால பொன்முடி அவர்கள் கட்சிக்கே உழைத்திருந்தாலும் பல கஷ்ட காலங்களில் நமக்கு துணை இருந்தாலும் பெண்களையும் பிற மதத்தையும் அவமதிக்கின்ற பொழுது பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு கி வீரமணி அவர்கள் புரட்சி பேசுகின்றவர். தன் மேடையில் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும், இல்லை கண்டனத்தை பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் கி வீரமணி அவர்களும் வாய் முடி சும்மா இருந்தார். அதனால தான் இன்னைக்கு திமுகவுக்கு வேட்டு வச்சிருக்கிறாங்க தமிழக பெண்கள். இந்த பொன்முடி மீது முன்னாடியே நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஒவ்வொரு கண்டக்டரும் டிரைவரும் பெண்களை அமைதியாக தான் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு போனான். ஆனால் எப்போது ஓசி தானம்மா போகிறீங்க, ஓசி பேருந்து அப்படின்னு எப்போது ஒரு அமைச்சரே கிண்டல் பண்ணாரோ அன்னைக்கிலிருந்து தான் பஸ்காரன் பெண்களை பார்த்தா நிறுத்த மாட்டான். அப்படியே பஸ்ஸில் ஏற்றினாலும் கண்ணியமாக நடத்த மாட்டான். நீ என்ன காசு கொடுத்தா வந்த, அதுக்குள்ளே சீட்டில் உட்காந்துக்கிட்ட இடம் விட அவங்களுக்கு காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பல பேருந்துகளில் பார்த்தீங்கன்னா இந்த அவமரியாதை கிடைக்கிறது பெண்களுக்கு.
பெண்கள் இலவச பேருந்து கேட்கவே இல்லைங்க. இவங்களா விட்டுட்டு பெண்களை அவமதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தினம் தினம் நடக்கின்ற அவமரியாதைகளை வீடியோ எடுத்து போட்டா தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா? ஓசி பேருந்து என்று என்னைக்கு பெண்களை பார்த்து சொன்னாரோ அன்னைக்கே அமைச்சர் பதவியும் கட்சி பதவியும் கட்சியிலிருந்து நீக்கி வச்சிருந்தாங்கன்னா அவர் அன்னைக்கே அமைதியாயிருப்பாரு. அவர் என்னைக்கு சர்ச்சையா பேசல, ஏன் இவ்வளோ வளர விட்டீங்க? அதனால நம்ம ஸ்டாலின் ஐயா செஞ்சது மிகப்பெரிய தவறு அப்படின்னு நம்முடைய மணி அவர்கள் விலாவரியா பேசியிருக்கிறார். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தமிழகத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்காக வழிவகுத்து விடும். ஏன்னா பொதுத்தளத்துல கொள்கையை பேசி கொண்டு இருக்கிறவங்க அவதூறா பேசிட்டு இருக்காங்க. அதனால இனி திமுக எந்த நிலைக்கு போகணும்னு கேட்டீங்கன்னா, இந்த அடாவடியெல்லாம் தாங்கிக்கிட்டு திமுக ஓட்டு போறதை விட பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது? அவங்க டேன்னு சொன்னா மிரளுவாங்க, நமக்கு கைக்கு அடக்கமா இருப்பாங்க, அவங்க கிட்ட என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம். ஊடகமும் பேச மாட்டேங்கிறது, கூட இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் பேச மாட்டாங்க. அதுலயும் இந்த 4 பேரை பாருங்களேன், எப்படி வேண்டுமானாலும் தமிழகத்தில் வாழலாம், ஆனா இவங்கள மாதிரி வாழவே கூடாது என்ற கமாண்ட்ஸ் ஆனது சமூக வலைத்தளத்தில் வருது. வாயே திறக்கல. திமுக இருக்கிறவன் எவன் தப்பு பண்ணாலும் சரி மணக்குமா? வாயை திறந்து பேச வேண்டியது தானே. இப்படியே திமுக செய்கின்ற தவறுகளுக்கு ஆதரவளித்துக் கொண்டே வந்தாங்கன்னா அப்புறம் இந்த மண்ணில் நிரந்தரமாக பாஜக அதிமுக தான் வெற்றி பெறும். திமுக தலையில துண்டு போட்டுன்னு போக வேண்டியது தான். அதனால நம்முடைய பொன்முடி அவர்களுடைய பதவியை பறிக்கணும். என்ன பதவி? அமைச்சர் பதவி. கட்சி விட்டு ஓராண்டு காலம் நீக்கணும் அப்படின்னு மணி அவர்கள் கேட்கிறாருங்க. ஆனா இப்போ ஒரு ரிப்போர்ட் முதல்வர் கையில் கிடைச்சிருக்குது. சமூக வலைத்தளத்தில் உளவுத்துறை என்ன ரிப்போர்ட்டை முதல்வருக்கு தந்தது அப்படின்ற செய்தியை போட்டிருந்தாங்க. அதோட இந்த செய்தி தினமலரில் வந்த செய்தி. பெண்களுடைய வாக்கை கவர வேண்டும் என்றால், அதிமுகவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பெண்களுடைய வாக்கை கவர வேண்டும் என்றால் நாம பெண்களுக்கு சிறப்பான திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் உயர்கல்வி போனாங்கன்னா புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுத்தாராம். அதே மாதிரி பெண்களுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுத்தாராம். அதுக்கப்புறம் பெண்களுக்கு இலவச பேருந்து. இந்த நலத்திட்டங்கள் ஒட்டுமொத்தமாக பெண்களை நேரடியாக சென்று சேருவது. இப்படி வாரி கொடுப்பதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய்க்கு மேலே சேவிங் செய்கிறாங்களாம். அதாவது சேமிப்பு ஆகிறதாம் பெண்கள் கையில். அதனால் திமுகவுக்கு ஆதரவாக பெண்கள் நிலை மாறி இருக்குது அப்படின்னு முதல்வர் நினைக்கிறாராம். ஆனால் சமீப காலமாக திமுக அமைச்சர்கள் பேசுவது பெண்களுக்கு எதிராக இருக்குது, ரொம்பவே வல்கராக இருக்குதாம். அதனால் உளவுத்துறை ரிப்போர்ட் ஆனது என்னதான் பெண்களுக்கு இப்படியெல்லாம் வாரி வாரி கொடுத்தா கூட பெண்கள் வாக்கானது திமுகவுக்கு சேராது. ஏன் சேராது? அமைச்சர்கள் தான் பெண்களை தொடர்ச்சியாக அவமதித்துக் கொண்டிருக்கின்றார்களே. அதனால இந்த நலத்திட்டங்களும் இந்த சிறப்பு திட்டங்களும் இலவச திட்டங்களும் திமுகவுக்கு கை கொடுக்காது அப்படின்னு உளவுத்துறையானது ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறதா நம்ம முதல்வர்கிட்ட. கட்சி பதவி வகிக்கவே லாகியற்றவர் மக்களுக்கு அமைச்சராக இருக்கலாமா? அட அமைச்சர் பதவியை புடுங்குங்க அப்படின்னு பல கட்சி தலைவர்களும் வலியுறுத்தினாங்களாம். அப்போதெல்லாம் முதல்வர் அமைதியா இருந்தாராம். ஆனா உளவுத்துறை மூலமாக பொன்முடியினால் பெண்கள் திமுக எதிராக திரும்பி இருக்கக்கூடிய விஷயத்தை கண்ட பிறகு மூத்த தலைவர்களையும் மூத்த அமைச்சர்களையும் முன்னோடிகளையும் கூப்பிட்டு பொன்முடி அவர்களையும் அழைத்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க பொதுத்தளத்தில். இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த மன்னிப்பு கேட்ட பிறகு கூட இப்படியெல்லாம் பச்சையா பேசுற அமைச்சர் தேவையில்லை என்ற எண்ணம் தான் மக்களுக்கு இருக்கிறதா. அதனால அவருடைய அமைச்சர் பதவியை பறிப்பது தொடர்பாக அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றாராம். அவர் தேர்தல் நடைபெற்று முடிகின்ற வரைக்கும் அமைச்சராக தொடர்ந்தார் என்றால் நிச்சயமாக திமுக வெற்றி பெறாது. அதனால தேர்தல் முடிகிற வரைக்குமாவது பொன்முடி அவர்களுடைய பதவியை பறித்து விடுங்கள். இப்போது அமைச்சர் பதவியை பறிச்சிங்கன்னா அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மீண்டும் அவரை அமைச்சராக்கலாம். ஆனா இப்ப அமைச்சரா வச்சுக்கிட்டே நீங்க தேர்தலை சந்தித்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு ஒண்ணு கூட விழாது அப்படின்னு உளவுத்துறையானது ரிப்போர்ட் தந்திருக்கிறதா. அதனால தான் முதல்வர் பாத்தீங்கன்னா பீதி அடைந்திருக்கின்றாராம். ஆனா இந்த பெரியார் திராவிட கழகத்தினுடைய மேடையில் தானே பொன்முடி அவர்கள் இப்படி பேசினாரு. பொன்முடிக்கு கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று மணி சொன்னார் இல்லையா? பதிவு செய்யல. ஆனா இன்னைக்கு அதே கி வீரமணி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். உச்ச நீதிமன்றமானது ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு தந்து விட்டதாம். அவரு ஆளுநராக தொடர்வதற்கு தகுதியற்றவராம். உச்ச நீதிமன்றம் தந்த மரண அடி மூலமாக மனக்குழப்பம் இருக்கிறதாம். அதனால அவர் இன்னைக்கு அதுவும் மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு கம்பன் விழாவில் கலந்து கொள்ளுகின்றார்.
அந்த இடத்துல ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகின்றார். மாணவர்கள் பல பேர் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகின்றார்கள். அதை பார்த்த பிறகு ஆளுநர் அவர்கள் நான் சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு பிறகு ஜெய் ஸ்ரீராம் என்று 3 முறை சொல்லுகின்றார். மாணவர்களும் சொல்கிறாங்க இந்த செய்தி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தது. ஏன்னா திமுக தவறுகளை மறைக்க வேண்டும் என்றால் எதனா ஒரு செய்தியை சென்சிட்டிவாக மாற்றுவாங்க. அதற்காக தான் ஜெய் ஸ்ரீராம் என்ற செய்தியை சென்சிட்டிவாக மாற்றினாங்க. உடனடியாக அந்த பள்ளியில் எல்லா சமூக மாணவர்களும் படிப்பாங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது பிற சமூக மாணவர்களுடைய மனம் புண்படும் விதமாக ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆளுநர் சொல்கிறான்னா இவர் ஆளுநராக இருக்க தகுதி இருக்குதா? அதனால் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லுங்க, ஏற்கனவே நீதிமன்றமானது கொட்டு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டனத்தை கி வீரமணி அவர்கள் பதிந்திருக்கின்றார். ஜெய் ஸ்ரீராம் என்பது ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் அதுவும் கம்பர் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. கம்பர் யாரை பற்றி எழுதினார்? ராமாயணம், அதே விஷ்ணு பற்றி தான் எழுதினார். ஸோ அந்த விஷ்ணுடைய இன்னொரு பெயரை அந்த விழாவில் சொல்வது தவறு கிடையாது. சம்பந்தமே இல்லாமல் பெண்ணுரிமை பேசுகின்ற புரட்சி பேசுகின்ற திராவிட கழகத்தின் மேடையில் போயிட்டு விபச்சாரி என்றும் அதுலேயும் சைவ வைணவத்தை ஒப்பிட்டு தரக்குறைவாக பேசின விஷயத்தையும் இங்கே திராவிட கழகம் ஏற்றுக்கொள்ளுதா? உங்கள் மேடையில் தப்பாக பேசியிருக்காங்களே, நீங்கள் என்னத்த கண்டனத்தை பதிவு செய்தீங்க? அது மட்டும் கிடையாது, நம்முடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் இப்போ அமைச்சர் இல்லையா, எதுக்கு பிடுங்கினாங்கன்றது எனக்கு தெரியாது. அவர் இப்போ அமைச்சராக இல்லை என்று நான் நினைக்கிறேன். அவர் ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி போட்டாராம். ஜெய் ஸ்ரீராம் எப்படி சொல்லலாம்? ஏன் சொல்ல மாட்டார்? அவர் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய ரூல் ஆஃப் தாட்ஸ், ஆர்எஸ்எஸ்னுடைய சட்டத்திட்டங்கள் படி செயல்படுகின்றார். அவர் உள்ளத்தில் ஆர்எஸ்எஸ் மட்டுமே தானே ஓங்கி இருக்குது. அதனால் அப்படியாப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் படிக்கக்கூடிய பள்ளியில் போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருக்கின்றார். அதனால் அவர் ஆளுநர் இருக்க தகுதி இல்லை, அதனால் அவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போகணும் அப்படின்னு கிறித்துவ மதவெறி கொண்ட மனோ தங்கராஜ் அவர்கள் ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டனத்தை பதிவு செய்கிறாராம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது இந்த திருமுருகன் காந்தின்னு ஒருத்தருப்பான் மே 18 இயக்கத்தில் அவன் சொல்கிறான் ஜெய் ஸ்ரீராம் என்று ஆளுநர் சொன்னார்னா நாங்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்று பிரிவினை கோஷத்தை எழுப்புவோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த திருமுருகன் காந்தி எல்லாம் இவ்வளோ தைரியமாக யாருடைய சப்போர்ட்டில் பேசுகிறான்? திமுக சப்போர்ட்டு தான் பேசுகிறான். இப்போ கோஷத்தை எழுப்பு சொல்லு ஆளுநருக்கு எதிராக, தமிழ்நாடு தமிழருக்கு கோஷத்தை எழுப்புங்க, பிரிவினையை மீண்டும் பேசுங்க, மத்திய அரசாங்கமானது பார்த்துட்டு சும்மா இருக்குதான்னு பார்க்கலாம். காஷ்மீரில் இருக்கணும் பஞ்சாபில் இருக்கணுமே வந்து பார்த்தீங்கன்னா தனிநாடு கேட்பதை விட்டுட்டான். ஆனால் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க என்ற ஒரே காரணத்தினால திடீர்னு நாங்கள் தனிநாடு கேட்போம், தமிழ்நாடு தமிழருக்குத்தான் என்று கோஷமிடுவோம் என்று இந்த திருமுருகன் காந்தி சொல்கிறாருன்னா இவங்களுக்கு பெண்களை இழிவுபடுத்தினாலும் கவலை கிடையாது, இரண்டாவது பிற மதத்தை இழிவுபடுத்தினாலும் கவலை கிடையாது, குறிப்பாக இந்து மதத்தை கேவலப்படுத்தினால் அவங்களுக்கு எந்த விதத்திலும் மனம் உறுத்தாது. ஆனால் இந்து மதத்தை பெருமைப்பட யாராவது பேசிட்டாங்கன்னா சண்டைக்கு வருவாங்க. கல்வி நிலையங்களில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாமா அப்படின்னு வரிசையாக மெனக்கெடுக்கின்ற இந்த சமூக போராளிகள் எல்லாம் இன்றைக்கி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் போய் ஜெபம் பண்ணுறோம், பைபிள் கொடுக்குறோம், நற்செய்தி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பள்ளி பிள்ளைகளுடைய வகுப்பறையிலும் போயிட்டு அலப்பறை பண்ணுறாங்களே, இல்லை ஒவ்வொரு மருத்துவமனையிலும் போயிட்டு பைபிள் வச்சுன்னு தலைமோட்டில் படிக்கிறாங்களே, யார் அனுமதி கொடுத்தது? யார் அனுமதியுடன் போயிட்டு படிக்கிறாங்க? இதெல்லாம் இவங்க கண்ணில் தெரியாதா? ஸோ மொத்தத்தில் இந்து மதத்தை அழிப்பதற்காக அந்நிய நாட்டு ஏஜென்ட்டுகளாக செயல்படக்கூடிய இவங்கெல்லாம் வந்து மத்திய அரசாங்கமானது பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்குன்னு தெரியல. ஒரு அமைச்சர் பெண்ணை இழிவுபடுத்தியிருக்காரு, அட பொன்முடி கூட விடுங்க, இப்போ பாருங்களேன் ஏவா வேலு அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிவிட்டு இந்திக்காரன்லாம் என்னவோ கோயிலில் போய் உக்காந்துக்கிட்டு, அதுவும் விஷ்ணு கோயிலும் சிவன் கோயிலும் போய் உக்காந்துக்கிட்டு சோலிக்கே பீச்சேகாகே அப்படின்னு பாட்டா பாடிக்கிட்டு இருக்கிறான் இந்திக்காரன். அந்த பாட்டை நம்ம கோயிலில் போய் பாட முடியுமா அப்படின்னு வந்து ஏவா வேலு கேட்குற. மொத்தத்தில் திமுக அமைச்சர்களுக்கெல்லாம் ஏன் இந்த ஞாபகம் வருது? அவங்க வேலை செய்யறது கிடையாது, அதனால தான் வெட்டி திங்கிங்லாம் வருது அவங்களுக்கு. சோலிக்கே பீச்சேகாகேனா என்னன்னு தெரியாதா? இதை இந்திக்காரன் கோயிலில் பாடுவானா? அந்த பாட்டை நம்மளை கோயிலில் பாட சொல்கிற மாதிரி இந்த பாட்டெல்லாம் வந்து சிவன் கோயிலையும் விஷ்ணு கோயிலும் பாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பெருமையை பற்றி பேசுகிறாராம் நம்ம ஏவா வேலு. உதாரணம் சொல்கிறதுக்கு ஒரு பாடலே கிடைக்கலையா? நல்ல நினைவு இருந்தால் நல்ல பாடல்கள் வரும்.
சினிமா பாடல்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாட்டு இருக்குது. ஆனால் சோழிக்கே பீச்சேகாகே என்ற பாட்டை மட்டும் ஏன் வந்து இவர் பாடுறாரு? மொத்தத்தில் மனமும் குணமும் மொத்தமாக கெட்டு போயிருக்குது. அதனால தான் மொத்த அமைச்சர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமாகவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஏதாவது எது பேசிவிட்டோம்னா வச்சுங்களேன், மிரட்டுறது, உருட்டுறது, என்ன பண்ணுறதுங்க? அதனால் பொன்முடிக்கு எதிராக இன்றைக்கி உளவுத்துறையானது ரிப்போர்ட் தந்திருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இத்தனை ஆண்டு காலமாக பெண்கள் திமுகவை நம்பாமல் இருந்தாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுத்த பிறகும், இலவச பேருந்தை விட்ட பிறகும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ஆண்கள் திமுக எதிராக தான் இருக்கிறாங்க என்பது மாற்றுகிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. ஊடகத்தை அமைதிப்படுத்தி விட்டோம் அப்படின்ற போர்வையில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார்னா அவர் கட்சிக்கு தான் அழிவு. அடுத்த தேர்தலில் நிச்சயமாக திமுக வெற்றி பெறாது என்பது எல்லாருடைய கருத்தாக போச்சு. இந்த பெண்களுக்கு எதிராக பேசின பொன்முடியருடைய பதவியை பறிக்கும் விதமாக திமுகவினரே முணுமுணுக்கின்ற அந்த விஷயம் முதல்வர் காதுக்கு போக போதா? பொன்முடியுடைய பதவி பறிக்கப்பட போதா? உளவுத்துறை ரிப்போர்ட்டை கண்டு பீதி அடைவதை விட பொன்முடி அவர்களுடைய பதவியை பறிப்பதே சரியான முடிவெடுப்பாரா? எல்லாவற்றையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு எல்லா செய்தித்தாளிலும் வந்திருக்குது. உளவுத்துறையானது திமுகவுக்கு எதிராக பெண்கள் திரும்பி விட்டாங்க பொன்முடி பேசுனதுனால, அதனால இலவச திட்டங்களும் நலத்திட்டங்களும் திமுகவுக்கு கை கொடுக்காது என்ற செய்தி எல்லா செய்தித்தாளும் வந்திருக்குது. ஆனால் பொன்முடிக்கு எதிராக களம் இறங்குகின்றாரா என்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கலாம். கடந்த காலங்களில் இந்த மாதிரி செய்திகள்லாம் ஈர்த்தடிப்பு செய்வாங்க. ஆனால் இப்போதெல்லாம் இந்த மாதிரி செய்திகளை பத்திரிகைகள் எதற்காக வெளியிடுகிறது, ஊடகங்கள் எதற்காக வெளியிடுகிறது என்ற விஷயமானது முதல்வருக்கு தெரியாமே இருக்குது. ஏன்னா அடுத்தது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஏண்டா கடந்த காலத்தில் ஊடகங்கள் என்ன அலப்பறை பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதனால் இப்போதே கொஞ்சம் கொஞ்சமாக திமுக எதிராக இருக்கக்கூடிய செய்திகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வருது. மொத்தமாக ஊடகத்துறை வாயை இனிமேல் மூட முடியாது. எதிர்த்தரப்பில் பெரிய கூட்டணி வந்தாச்சு. ஸோ அது வெற்றி பெறும் என்ற இமேஜும் ஊடகங்களுக்கு வந்தாச்சு. அதனால் திமுக தவறுகள் அதிகம் பேசப்படும். அதனால் முதல்வர் நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்கலாம், ஆட்சிக்கு மீண்டும் வர முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தாகுது. என்ன செய்ய போகிற முதல்வர் பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்.